அனைவருக்கும் வணக்கம். அத்திவரதர் மீண்டும் வரப்போறாரு அப்படின்னு சொல்லலாங்க. அதாவது காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலில் இருக்கக்கூடிய அத்திவரதர் பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அவர் 40 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டும்தான் குளத்துக்கு அடியில் இருக்கக்கூடிய ரகசிய அறையிலிருந்து வெளியில் எடுக்கப்பட்டு பக்தர்களுக்கு 48 நாட்கள் காட்சி கொடுப்பாரு அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயம்தான். முதல் 24 நாட்கள் சயன கோலத்திலும் அடுத்த 24 நாட்கள் நின்ற கோலத்திலும் பக்தர்களுக்கு காட்சி கொடுப்பாரு. ஆனால் 2019 தானே அத்திவரதர் வெளியில் வந்து இப்படி 48 நாட்கள் காட்சி கொடுத்தாரு. மீண்டும் அத்திவரதர் வெளியே வரப்போறாரா அப்படின்னு தான் இப்போது ரொம்பவே பரவலாக போயிட்டுருக்கக்கூடிய ஒரு செய்தி. இந்த அத்திவரதர் யார்? அத்திவரதர் இப்போது வெளிவரப்போறார் அப்படின்னு சொல்லக்கூடியது உண்மையா? குறிப்பிட்டு 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே வெளிவந்து காட்சி கொடுக்கக்கூடிய அத்திவரதர் யார்? மேலும் இதுக்கு பின்னாடி என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது? இது எல்லா தகவல்களையும் நாம் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோவை பார்க்கும்போதே வரதராஜ பெருமாளுக்கு கோவிந்தா என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு வீட்டில் எப்போ பாரு கணவன் மனைவி பிரச்சனை சண்டை சச்சரவாகவே இருக்கா? அதை வீட்டில் ரொம்பவே மன அழுத்தத்தை கொடுத்து ரொம்ப கஷ்டப்படுறீங்களா? கண்டிப்பாக நம்ம ஒரு சின்ன சின்ன பரிகாரங்கள் மூலமாக சின்ன சின்ன வழிபாடுகள் மூலமாக சரி செய்ய முடியுங்க. இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும், முக்கியமாக கணவன் மனைவி பிரச்சனைகளுக்கு தீர்வு காணப்படும். அத்திவரதர் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்பவே பிரபலமானவர் அப்படின்னு சொல்லலாம். 2019க்கு முன்னாடி வரைக்கும் அத்திவரதர் பற்றி அவ்வளவா யாருக்கும் தெரியாமல் இருந்திருந்தா கூட 2019ஆம் ஆண்டுக்கு பிறகு மிக பெரும் ஒரு பரபரப்பை ஏற்படுத்திய ஒரு கடவுள் அப்படின்னு கூட இவரை நம்ம சொல்லலாம். ஏன்னா தினம் 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 இவரை பற்றிய செய்திகள் தான் அதிகமாக இருந்துச்சு. அதே போல் இந்த 2019ஆம் ஆண்டில் குளத்தில் இருந்து வெளியே வந்து காட்சி கொடுத்தாரு. மீண்டும் இவரை நாம் தரிசிக்க வேண்டும் அப்படின்னா 40 ஆண்டுகள் காத்திருக்க வேண்டும். அடுத்து 2059ஆம் ஆண்டு தான் குளத்தில் இருந்து மீண்டும் வெளியே எடுக்கப்படுவார் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி 2019ஆம் ஆண்டு குளத்தில் இருந்து வெளியே வந்த அத்திவரதரை தரிசிக்கக்கூடிய வாய்ப்பை நாம் தவற விட்டுருக்கலாம். ஏன்னா நிறைய பக்தர்கள் போய் அத்திவரதரை வழிபாடு செய்துட்டு வந்தாங்க. இருந்தாலும் நிறைய பேரால் போய் வழிபாடு செய்யக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைக்காம இருந்திருக்கலாம். ஆனால் மீண்டும் அத்திவரதர் வருகிறார் அப்படின்னு பார்க்கும்போது மார்ச் 1ஆம் தேதி வரப்போகக்கூடிய இந்த வாய்ப்பை நீங்கள் தவற விடாதீங்க. மார்ச் 1 முதல் 10ஆம் தேதி வரைக்கும் அத்திவரதர் காட்சி கொடுக்க போகிறாரு. ஆனால் ஒரே ஒரு மாற்றம்தான், காஞ்சிபுர அத்திவரதராஜ பெருமாள் அத்திவரதர் கிடையாது. இது கும்பகோணத்திலும் ஒரு அத்திவரதர் இருக்கார். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் பிரம்மன் கோவில் தெருவில் வரதராஜ பெருமாள் கோவில் ஒன்று இருக்குது. இந்த மூலவர் சன்னதிக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய பாதாள அறையில் அத்தி மரத்தால் ஆன சுமார் 1.5 அடி உயரம் இருக்கக்கூடிய ஸ்ரீதேவி பூதேவி உடைய அத்திவரதர் சிலை ஒன்று வைக்கப்பட்டிருக்கிறது. நம்ம எப்படி காஞ்சிபுரம் அத்திவரதராஜ பெருமாள் கோவிலும் அந்த அத்திவரதரும் எவ்வளவு பிரசித்தி பெற்றவங்களோ அதே போல் இந்த 12 ஆண்டுக்கு ஒரு முறை இந்த 1.5 அடி இருக்கக்கூடிய அத்திவரதர் நமக்கு காட்சி கொடுப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பிட்டு இந்த பாதாள அத்திவரதர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ காட்சி கொடுக்க இருக்கிறாரு. 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வெளியில் எடுக்கப்பட்டு பக்தர்கள் தரிசனத்திற்காக வைக்கப்பட்டு மீண்டும் பாதாள அறைக்கு கொண்டு செல்லப்படும். அதன்படி 12 ஆண்டுகளுக்கு பிறகு பாதாள அறையில் இருந்து எடுக்கப்பட்டு மார்ச் 1ஆம் தேதி முதல் 10 நாட்களுக்கு தரிசனம் கொடுக்க இருக்காரு. அதே போல் குறிப்பிட்டு சரியான ஏற்பாடுகள் தற்போது நடந்துட்டுருக்கு. 1915ஆம் ஆண்டுக்கு பிறகு பல்வேறு காரணங்களால் இந்த சிலை வெளியே எடுத்து வைக்கப்படவில்லை. சுமார் 98 ஆண்டுகளுக்கு பிறகு கடந்த 2013ஆம் ஆண்டு இந்த சிலை வெளியே எடுக்கப்பட்டு பக்தர்களினுடைய தரிசனத்திற்காக வைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். அதே போல் பிறகு மீண்டும் பாதாள அறையில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டார் இந்த அத்திவரதர். 1 அல்ல 2 அல்லங்க, 98 ஆண்டுகளுக்கு பிறகு 2013இல் காட்சி கொடுத்த அத்திவரதர் மீண்டும் இந்த 2026ஆம் ஆண்டு காட்சி கொடுக்க இருக்கார்.
இந்த நிலையில் ஸ்ரீதேவி பூதேவி உடைய அத்திவரதர் சிலை மார்ச் 1ஆம் தேதி எடுக்கப்பட இருக்கு. சிறப்பு பூஜைகளுக்கு பிறகு பக்தர்கள் தரிசனத்திற்காக வைக்கப்பட்டு மார்ச் 10ஆம் தேதி வரை இந்த சிலையை பக்தர்களுடைய தரிசனம் செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. ஆகம விதிகளின்படி காலை 8 மணி முதல் நண்பகல் 12 மணி வரையும், மாலை 5 மணி முதல் இரவு 8:30 மணி வரையும் தைல காப்பு, புஷ்ப சேவை, ஊஞ்சல் சேவைகளை பக்தர்களே செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறதாகவும் சொல்லப்படுது. குறிப்பிட்டு மிக பழமையான இந்த கோவிலில் இருக்கக்கூடிய அத்திவரதரை தரிசனம் செய்தா சகல தோஷங்களும் முற்பிறவி பாவங்களும் விலகும் அப்படின்னு சொல்லலாம். நினைத்த காரியங்கள் கைகூடி வரும் என்பது ஐதீகம். அதே போல் தாயார்களோடு இணைந்த கோலத்தில் இருக்கக்கூடிய இந்த அத்திவரதரை தரிசிப்பது மிக மிக புண்ணியம் அப்படின்னு சொல்லலாம். 2019ஆம் ஆண்டு காஞ்சிபுரம் அத்திவரதரை தரிசிக்க தவறியவர்கள் இப்போது கிடைத்திருக்கக்கூடிய இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கும்பகோணத்திற்கு சென்று அத்திவரதரை தரிசிக்க ஒரு வாய்ப்பு அப்படின்னு சொல்லலாம். மறந்துடாதீங்க, மார்ச் 1ஆம் தேதியிலிருந்து மார்ச் 10ஆம் தேதி வரைக்கும் இந்த அத்திவரதர் காட்சி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லலாம். அத்திவரதர் அப்படின்னு சொன்னீங்கன்னாவே முதல்ல நமக்கு ஞாபகம் வருது காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவில் தான். அரிய திருவுருவம் அப்படின்னு அவரை சொல்லலாம். அது அத்தி மரத்தால் செதுக்கப்பட்டதால் அத்திவரதர் அப்படின்னே நம்ம அழைக்கிறோம். ஆன்மீக வரலாற்று முக்கியத்துவம் பெற்றிருக்கிறதா இந்த அத்திவரதரை பற்றி சொல்லலாம். அத்தி மரம் மருத்துவ குணங்கள் நிறைந்ததாக மட்டும் இல்லாமல் ஆன்மீக ரீதியில் நன்மை தரக்கூடிய ஒரு புனித மரமாகவும் சொல்லலாம். அதனால் அந்த அத்தி மரத்தில் செய்யப்பட்ட திருமேனி சக்தி நிறைந்தது அப்படின்னு பக்தர்களால் நம்பப்படுது. பழமையான கதைகளின்படி மூல வரதராஜர் சிலை சேதமடைந்ததால் இந்த அத்தி மர மூர்த்தி நீரில் பாதுகாக்கப்பட்டதாக சொல்லப்படுது. அதன்படி இந்த அத்திவரதர் ஆலய தெப்பக்குளமான அனந்த சரஸ் குளத்தில் நீரில் பாதுகாக்கப்பட்டு 40 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே 48 நாட்களுக்கு பொதுமக்கள் தரிசனத்துக்காக வருவார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. குறிப்பிட்டு அந்த அளவுக்கு ஆன்மீக சிறப்பு மிக்க இந்த காஞ்சி அத்திவரதனுடைய மறு பிம்பமாக சில வித்தியாசங்களோடு இருக்கிறார் இந்த கும்பகோணம் அத்திவரதர். அதே போல் காஞ்சிபுரம் அத்திவரதர் போல 40 வருடங்களுக்கு ஒரு முறை என்ற அரசு விதிப்படி இல்லாமல் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வெளியில் எடுக்கப்பட்டு பக்தர்களுக்கு தரிசனத்திற்காக வைக்கப்பட்டு மீண்டும் பாதாள அறைக்கு கொண்டு செல்லப்படுவது சொல்லப்படுது. முக்கியமாக இந்த கும்பகோணம் பிரம்மன் கோவில் தெருவில் இருக்கக்கூடிய வரதராஜர் கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீதேவி பூதேவியுடன் ரொம்பவே சிறப்பாக திவ்ய தம்பதி தரிசனம் அப்படின்னு பக்தர்களால் சொல்லப்படக்கூடியதாக இந்த தரிசனம் இருக்குது. சிலையினுடைய பழமையை கருத்தில் கொண்டு அது பாதாள அடித்தள அறையில் பாதுகாப்பாக வைக்கப்படுறதாகவும் சொல்கிறாங்க. குறிப்பிட்டு இந்த அத்திவரதரை நம்ம வழிபாடு செய்யும்போது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மிக பெரும் பிரச்சனைகள் தீர்வது மட்டும் இல்லாமல் நாம் எப்படி ஒரு வைகுண்ட ஏகாதசி வழிபாடு செய்தால் நாம் எப்படி சொர்க்கத்துக்கே போகிறோம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நமக்கு புண்ணியத்தை கொடுக்கக்கூடியதாக இவருடைய காட்சி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக இந்த அத்திவரதர் மார்ச் 10ஆம் தேதி வரை சிலை பக்தர்களுடைய தரிசனம் செய்யலாம் அப்படின்னும் ஆகம விதிகளின்படி இந்த அத்திவரதர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தைலக்காப்பு, புஷ்ப சேவை, ஊஞ்சல் சேவை போன்ற எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நிறைய பக்தர்கள் இந்த தமிழகம் மட்டும் இல்லாமல் வெளி மாநிலங்களில் இருந்தும் கூட நிறைய பக்தர்கள் வழிபாடு செய்வதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டு வருது. குறிப்பிட்டு இந்த அத்திவரதரும் நாம் காஞ்சிபுரத்தில் பார்த்த அத்திவரதரும் ஒரு சில வித்தியாசங்கள் தான் இருக்காங்களோ ஒழிஞ்சு மற்றபடி இவர்கள் 2 பேரையுமே வழிபாடு செய்கிறது மிக மிக நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு சிறப்பு மிக்க அத்திவரதர் அப்படின்னு சொல்லலாம். மேலும் கடந்த 1739ஆம் ஆண்டு கட்டப்பட்டதாகவும் இந்த கோவில் பற்றி சொல்கிறாங்க. சுமார் 180 ஆண்டுகள் பழமையான இந்த கோவில் வரதராஜ பெருமாள், வேத நாராயண பெருமாள் ஆகியோர் தனித்தனி சன்னதிகளில் எழுந்தருளி இருக்காங்க. இந்த கோவிலில் இருக்கக்கூடிய அத்திவரதரை தரிசனம் செய்தால் சகல தோஷங்களும் முன்ஜென்ம பாவங்களும் நீங்கும், நினைத்த காரியங்கள் கைகூடும் அப்படிங்கிறது சொல்லப்படுது. என்ன நண்பர்களே, இன்னைக்கு வீடியோவில் நம்ம அத்திவரதர் பற்றிய ரொம்பவே சிறப்பான தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.